ஹாய் ஹலோ வணக்கம். இது கொல்லிமலை அடிவார தோட்டத்து வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம மொட்டை மாடியில் தாங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க. ஒரு 800 கல் இன்டர்லாக்கிங் கல் இறக்கியாச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம கட்ட போகிறது கிடையாது. ஏன்னா தோட்டத்தில் இருக்கோம், நமக்கு ஃப்ரீயான ஸ்பேஸ் தான் தேவை. ஸோ என்ன ஆச்சுன்னா மழை பெய்கிற டைமு, அப்புறம் இந்த டேங்க்லேருந்து எப்போயாச்சும் தண்ணி லீக் ஆகிடுச்சுன்னா இந்த செவுத்துக்கு அங்கே ஃபுல்லாக தண்ணி ஊறி கீழே ரூமுக்கு 2 ரூம் பக்கமாக உழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கங்கே அந்த பூச்சி எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி உளுந்திருக்கும் போல் அப்போயே ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா கொத்தி பூசியிருக்காங்க ஃபுல் மொட்டை மாடியும். மறுபடியும் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் நம்ம கொத்தி போட்டோம்னா வீடு அந்தளவுக்கு தாங்காது. ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. 33 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடு கட்டி. ஸோ அப்போல்லாம் பில்லர் யூஸ் பண்ணாமல் அப்படியே கட்டியிருப்பாங்க போல். ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம், மறுபடியும் உடச்சி எங்கேயாச்சும் விரிசல் வந்துடும், நம்ம இன்டர்லாக்கிங் கல் வச்சு நம்ம ஷெட்டு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. ஷெட்டு போட்டால் ஏதாச்சும் காய வைக்கிறனாலும் எடுத்து வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி மிஷினை வாங்கி நம்மளே கட்டிங் ஆரம்பிச்சாச்சு. நம்மளே வீடும் கட்ட போகிறது இல்லைங்க. இதை பார்த்தோன்னே என்னென்னா கல் அடுக்கி கொடுக்குறவங்களே இதெல்லாம் வெட்டி கரெக்டாக வச்சு நமக்கு பண்ணி கொடுக்கணும். ஆனால் அவங்க ஜஸ்ட்டு கீறி விட்டு கல்லை அடுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இந்த செவுத்தில் பிடிக்குன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு காற்று அதிகமாக அடிக்கும். சரி நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்கள் அந்த வேலையே வேணாம், ஜஸ்ட்டு கீறி விட்றாங்க. அது எந்தளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. அதனால் நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே களத்தில் இறங்கிட்டோம். இதை வெட்டி கொடுத்துட்டோம்னா அவங்க வச்சு பூசி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ட்டாங்க. கல்லெல்லாம் செட் பண்ணிவிட்டு போயிடுறேன்ட்டு ஒரு 800 கல் பக்கமாக இறக்கியாச்சு. தேவைப்பட்டால் இன்னும் மீதி கல்லெல்லாம் எடுத்துக்கலான்ட்டு ஒரு 2 நாளே வேலையை முடிச்சிட்டாங்க. நீட்டாக அடுக்கி பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இனிமேல் நம்ம தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணுற வேலை மட்டும்தான். கல் வாங்கின இடத்துலேருந்தே ஆளுங்க அவங்களே செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல் வாங்கினா ஒரு ரேட்டு, கல் வச்சு பூசி கொடு அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டு போனால் அதுக்கு ஒரு ரேட்டு. ஸோ நம்ம அவங்களே வர சொல்லியாச்சு ஃபுல்லாகவே செஞ்சு கொடுத்துருங்கன்னு. இந்த இடத்துல தான் தண்ணி டேங்க்கும் நம்ம வச்சுருப்போம். அதுலேருந்து கசிஞ்சு வர தண்ணியும் ஊறிக்கிட்டே இருக்கும், மழை பெஞ்சாலும் ஊறிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம 3 பக்கம்தான் செவுரு வச்சுருக்கோம். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக தான் விட போகிறோம். அதனால் நம்ம ஒரு 4 ஜன்னல் பக்கமாக வச்சாச்சு. ஏன்னா ஹெவியாக காற்றடிக்கிறப்ப காற்று தேங்கி நிற்கிங்கன்னா அட்டை தூக்கிடும். அதனால தான் 4 பக்கம் ஜன்னல், ஒரு பக்கம் ஃபுல்லாக செவுரு வைக்காமே விட்டாச்சு. தகரம் ஆங்கிள் எல்லாமே போய் நாமக்கல்லே வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கேயே போல்ட்லேருந்து என்னென்ன தேவையோ ஒரே இடத்துல வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த ஆங்கிள் கம்பிக்கெலாம் நம்ம பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டா நாளைக்கு தகரம் இது காஞ்ச உடனே தகரம் போட்டுறோம் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு கலரை சூஸ் பண்ணி வாங்கிட்டு அடிக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாத்துக்கும் ஆள் விட்டுட்டு இருந்தோம்னா ஆள் கூலி எக்கச்சக்கமாக போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலையை நம்மளே செஞ்சு முடிச்சிடலாம். தகரமும் போட்டு முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலி தகரம் போடுறப்ப நான் வீட்டில் இல்லை, வெளியூர் போயிட்டேன். ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. 2 நாள் தான் டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுவும் 2வது நாள் கொஞ்சம் ஒர்க்கு தான். இது மோஸ்ட்லி ஒரு நாள்லேயே முடிச்சிடலாம். நம்ம ஏரியாவில் வெயில் அதிகங்கிறனால காலையில் நேரமாக செஞ்சு முடிக்கிறாங்க. அதனால் 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம 3 பக்கம் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் ஃபுல்லாக ஓப்பனுங்கிறனால காற்று ஹெவியாக வந்துச்சுன்னா அட்டை தூக்கிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நல்லா ஆங்கர் போல்ட்டு எல்லாமே போட்டு போட சொல்லியாச்சு. எக்ஸ்ட்ரா ஆங்கிளும் போட்டு போட சொன்னோம், அதுக்கேற்ற மாதிரியே போட்டுட்டாங்க. தோட்டத்தில் இருக்கிறது மெயின் ப்ளஸ்ஸே நம்ம நேச்சரோடு இருக்கணும். எல்லா இடத்தையும் அடைச்சி வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு பக்கம் ஃப்ரீயாகவும் விட்டாச்சு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம 4 ஜன்னலும் வச்சாச்சு. தண்ணி மட்டும் ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து விடுவோன்னு விட்டுட்ருக்கோம். டேங்க்கு பழையபடி தூக்கி வச்சாச்சு. ஆனால் இன்னும் ஃபிட் பண்ணல. செவுத்தை உடச்சி தான் பைப்பை கொண்டு வரணும். அதனால் அதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எட்ஜஸ்லாம் இன்னும் பூசாமல் இருக்குது கொஞ்சம். அதெல்லாம் பூசிட்டு பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தூக்கி மட்டும் வச்சுருக்கு. வாஷிங் மிஷினும் இதுக்கு பக்கத்தில் இந்த சைடே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கீழே இருக்கிறப்ப தம்பி நம்ம போட்டுவிட்டால் ஆஃப் பண்ணிடுறான். கடைசி 10 நிமிஷத்துலலாம் ஆஃப் பண்ணிட்டா மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் ஓடுற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் மேலே கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எங்கள் தோட்டத்தை அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பாருங்கள். ஒயிட் சிமெண்ட்டும் அடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. மேஸ்திரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பூசுறது அதெல்லாம். இப்போ நம்ம ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதை கொஞ்ச நாள் காய விட்டுறலாம். இன்டர்லாக்கிங் கல் அது இல்லாமல் மேலே ஷெட்டு தாங்கனால நம்ம பூசலை. இந்த செட்டு போட்டதுக்கப்புறம் நம்மளோட முதல் உபயோகமே தேங்காய் பருப்பு உடச்சி நம்ம போட்டிருக்கோங்க. நம்ம தோட்டத்தில் குத்தகை விட்டது போக மீதி மரம் இன்னொரு காடு இருக்குது, அங்கே இருக்க மீதி அந்த மரத்தில் குத்தகை விட்டது போக மரம் கொஞ்சம் பக்கத்தில் எல்லா காயும் சேர்த்து ஒரு 1500 காய் பக்கமாக நம்ம உடச்சி போட்டிருக்கோம். ஷெட்டு போட்டதுக்கப்புறமான உபயோகமே இது தான். ஸோ அப்படியே காய போட்டு நம்ம மழை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நசன்னு மழை தான் பெஞ்சிட்டு இருந்தது இந்த டைமில். ஸோ இதெல்லாம் உடச்சி காய போட்டாச்சு. இதோட
எவ்வளோ நாங்கள் விலைக்கு போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் கடைசியில் எண்டில் சொல்கிறேன். ஸோ பருப்பு நல்ல ஓரளவுக்கு பதமாகவே உடச்சிருக்கிறோம். சைஸாக உடைக்கணும். நல்லா கொப்பரை காயாக இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, உடஞ்சி போன பருப்பில் ஒரு ரேட்டு. இது ஒரு காய்ச்சல் நல்லா காஞ்சிருச்சு. அந்த தண்ணி இல்லாத காய் குடுக்க காயின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் உடச்சி போட்டிருக்கோம். தண்ணி இருந்த காயெல்லாம் வெட்டி போட்டிருக்கிறோம், உரித்து உடச்சி போட்டிருக்கோம். அதை அனிமல் தோண்ட வேண்டியது தான். ஸோ ஷெட்டு போட்டு நமக்கு ஒரு நல்லதுன்னா மழை வந்தால் டக்குன்னு அப்படியே எடுத்து உள்ளே குமிச்சிடலாம். ஏன்னா நம்ம சல்ஃபர் மருந்து அதெல்லாம் தேங்காய் பருப்புக்கு யூஸ் பண்ண மாட்டோம். வெயிலில் காய வைக்கிறதோட சரி, அதில் கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு ஆட்டிக்கிட்டு மீதி எல்லாம் இடைக்கி போட்டுருவோம். இந்த டேங்க்கெல்லாம் ஃபிட் பண்ணாமே வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் டேங்க் ஃபிட் பண்ணோம். நம்ம வாஷிங் மிஷினையும் மேலே தான் கொண்டு வரணும். அதே மாதிரி ஒயரிங் பண்ணுறதுக்கு எல்லாம் வச்சாச்சு. இது 2 ஃபேன் மாட்டி விட்டுலாம், எதுக்கும் ஒரு ஊஞ்சலுக்கும் ஒரு ஃபேனுக்குன்ட்டு. அப்படியே இங்கேருந்து பார்த்தோம்னா வியூவே நல்லா இருக்கும். தோட்டம் சுற்றி பார்க்குறதுக்கு ஃபேன்லாம் மாட்டிட்டா மேலே வந்து நைட்டு படுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானு. நல்லா காய்ச்சல் காஞ்சிச்சுங்க. இன்றைக்கி வந்து கடைக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு தான் இப்போ சாக்கில் பிடிச்சிட்ருக்கோம். பருப்பு கொட்டுறவே பாருங்கள், கலகலகலன்னு சத்தம் கேட்கும். அதுதான் பதம் பயங்க. நல்லா அப்படி நசுக்குன்னா டபக்குன்னு உடையணும், அதுதான் பதம். அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்மளதும் பக்கத்து காட்டுக்காரவங்களும் சேர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம். பருப்பு ஓரளவுக்கு சாக்கில் பிடிச்சிட்டோம். அடுத்து நான் போய் கீழே தொட்டி இருக்குது, அதை அள்ளணும். தேங்காய் தொட்டியுமே நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. இதுதான் தேங்காய் தொட்டி. அந்த சாக்குலலாம் நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ணி வச்சிடலாம். தேங்காய் பருப்பு எவ்வளோக்கு போச்சு, தொட்டி எவ்வளோக்கு போச்சுன்னா கடைசியில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆட்டோ வந்து வர சொல்லியாச்சு, அதுக்குள்ளே நம்ம வேகமாக அள்ளணும். ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஆட்டோ வர கரெக்டாக இருக்கும். ஆட்டோவும் வந்துருச்சு. பக்கத்து காட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு அள்ளிக்கிட்டு வந்துருச்சு தேங்காய் பருப்பு, அவங்க தேங்காய் ஊடு எல்லாமே. அடுத்து வந்து நம்ம காட்டிலையும் அள்ளணும். இன்னும் பாதி வந்து மேலே தைக்காமல் இருக்காங்க. வேறு வேலை உழவோட்ட போனதுனால அவசரமாக வந்து அள்ளி போட்டு தைச்சிட்ருக்கோம். கீழே ஓடு ஓரளவுக்கு அள்ளி வச்சாச்சு. பருப்பு வந்தோடனே உள்ளே வண்டியை விட்டு ஏற்றிடலாம். குறை சாக்கு அள்ளினா தான் நம்ம கட்டி எடுத்து போட வசதியாக இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு ஏற்றியாச்சு. நான் தொட்டி மட்டும் ஏற்றணும். அதை ஏற்றிட்டு இங்கேருந்து ராசிபுரம் பக்கமாக போவாங்க. அங்கே போய் தான் எப்பயுமே குடோனில் போய் போட்டுட்டு வருவாங்க. தேங்காய் குடோனில் வண்டியும் கிளம்பிடுச்சு. ஸோ போய் போட்டுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோக்கு போச்சு, பருப்பு எவ்வளோக்கு போச்சு, களிப்பருப்பு எவ்வளோக்கு போச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். முக்கியமாக தேங்காய் தொட்டியும் முக்கியமாக தேங்காய் தொட்டி நிறைய பேர் வீட்டில் வந்து தேங்காய் துருவிட்டு தூக்கி தான் போடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக சேர்த்து வைங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நல்ல அமௌண்ட்டுக்கு போகும். கடைசியாக நான் சொல்கிறேன். ஸோ வண்டி கிளம்பிடுச்சு, போயிட்டு வரட்டும். இன்றைக்கான ரேட்டு மண்டியில் எவ்வளோ போயிருக்கு எல்லாம் பார்க்கலாம். குடோனுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. கையில் பில்லும் வந்துருச்சு. ஹேண்ட் பில்லு தான். அமௌண்ட் எல்லாமே அக்கௌண்ட்டில் ஏறிடும். ஸோ கணக்கை நம்ம போட்டு பார்த்துருவோமா. அதுக்கு முன்னாடி இந்த வான்கோழி நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கேயே தான் வந்து சட்டை பண்ணிகிட்ருக்கோம். கணக்கை போட்டுருவோமா. ஃபஸ்ட்டு வந்து பருப்பு, நல்ல பருப்பு, நல்ல கொப்பரையாக உடஞ்ச பருப்பு, காஞ்ச பருப்பு எவ்வளோ இருக்குன்னா 217 கிலோ வந்துச்சுங்க. அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 118 ரூபா. 1 கிலோ வந்து நல்ல பருப்பு, நல்ல பருப்பாக இருந்தால் 118 ரூபா. நம்ம பருப்பு போச்சு. அதுக்கு மேலே 120 ரூபா வரைக்கும் நல்ல பருப்பு போயிருக்கு. ஸோ நமக்கான ரேட்டு பார்த்திங்கன்னா 25,606 ரூபா. அடுத்து களிப்பருப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த கொஞ்சம் வீணாக போனது, பூசணம் பிடிச்ச மாதிரிலாம் இருக்கு இல்லைங்க உள்ளே, அந்த களிப்பருப்பு வந்து 13 கிலோ இருந்துச்சு. அது 1 கிலோ 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1040 ரூபா வந்துச்சு. களிப்பருப்பு கொஞ்சம் நிறைய வரும் எப்பயுமே. அடுத்து தொட்டி, அதாவது தேங்காய் ஓடு இருக்குது இல்லைங்களா, அதுதான் நல்ல ரேட்டுக்கு போச்சு. கிட்டத்தட்ட பருப்போட வெயிட்டு கிலோவுக்கு ஈக்குவலாக வந்துச்சு. ஸோ எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 207 கிலோ இருந்துச்சு. அதோட 1 கிலோ தொட்டியோட விலை வந்து 32 ரூபா போயிருக்கு. அதோட விலை பார்த்திங்கன்னா 6624 ரூபா. ஸோ மொத்தம் நமக்கு கிடச்சது 33,290 ரூபா. இதில் என்ன ஆள்கூலிலாம் இருக்குது. ஸோ மொத்தமாக ஃபஸ்ட்டு வந்து வண்டி வாடகை அது ஒரு 2000 ரூபா வந்துச்சு. இங்கேருந்து நம்ம ராசிபுரம் போயிட்டு வெயிட்டிங் பீரியட் எல்லாம் கிலோமீட்டர்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபா கேட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய் உரிச்ச கூலி நம்ம ஒரு 1500 காய் பக்கமாக உரிச்சிருந்தோம். ஸோ அது 1400 சொல்கிற காய் வந்துச்சு. ஒரு காய்க்கு 90 பைசாவோ இல்லை 1 ரூபாயோ போட்டு 1500 ரூபா நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு 1.5 நாள் உரித்தாங்க. கொஞ்ச நேரம் வெயில் வரதுக்கு முன்னாடி உரித்தாங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு 1500 ரூபா வந்துச்சு. மிஷின்லாம் நம்ம போடலை உரிக்கிறதுக்கு. நம்ம ஃபுல் மரமும் நம்ம அறுக்கல இல்லைங்க, பாதி முக்கால்வாசி குத்த வைக்கி வீட்டுக்குட்ட மரம், அந்த காட்டு மரம் எல்லாம் சேர்த்து வருஷம் ஃபுல்லாக சேர்த்து வைக்கிறது தான். ஸோ அது வந்து ஒரு 1500 ரூபா, ஒரு 1450 சம்திங் காய் வந்துச்சு.
அடுத்து உடச்சி போடுற கூலி 2 ஆள் விட்டுருந்தோம். ஒரு ஆளுக்கு 300 ரூபா. அது வந்து 2 ஆள் 600 ரூபா. அப்புறம் நம்ம கூலி ஆளும் இருக்குங்க. நம்மளோட உழைப்பும் அதை வந்து தூக்கி போடுறது, காய வைக்கிறது, அள்ளி வைக்கிறது அதெல்லாம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ தாங்க. இதுதான் பருப்பு ரேட்டு எல்லாமே போச்சு. லாபமும் ஒரு 29,000 ரூபாய் நமக்கு கிடச்சிருக்கு. இதுதான் இன்னைய நாங்கள் போட்டப்போ நிலவரம் 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ பருப்பு இவ்வளோ, களிப்பருப்பு தொட்டியெல்லாம். ஹோப் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.